ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம். அதே போல் பார்க்கும்போது அந்த வரிசையில் மாத கிரகங்கள், வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிறது ராகு கேதுவின் பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு ராகு கேது சாயா கிரகங்கள். சாயா கிரகங்களுக்கு அவருக்குன்னு தனி வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும். அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வழக்கு மொழி, ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ கெடுக்கிறாரா அப்படின்னாக்க ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கொடுக்க போகிறது அப்படின்றது தான். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் 13ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி 26/4/2025, கிழமை வசந்த கிழமையான சனி பகவான் கிழமை மாலை 4:25 மணிக்கு ராகு பகவானானவர் மீனத்தில் இருந்துட்டு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறார். அதே நேரத்தில் அவருக்கு சதசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி கன்னியா ராசியில் இருக்கார். கன்னியா ராசியில் உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு அவர் வரார். அப்போ இந்த 1ஆம் பாதத்துக்கு வரும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரவிருக்கும் ஒருவராலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கும். ராகு கொடுக்கக்கூடியவர், கேது கெடுக்கக்கூடியவர், தன்மையை வச்சு கெடுக்கக்கூடியவர். அப்போ இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதாகப்பட்டது 26/4/2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது? மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். இந்த குரு பகவான் மாறக்கூடியது 11/5/2025 குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாற போகிறாரு. இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் உண்டு. நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன், ராகுவை போல கொடுப்பவர் கிடையாது. அப்போ கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்நாளை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையும், மாறின கேது பகவான் சிம்மத்தில் உத்தர நட்சத்திரத்திலையும் இருக்கார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் கூட ராகு பகவானும் இருக்கார். இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கே வந்து நிற்கிறது மகா அதிர்ஷ்டமாக இருக்கும், மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இவர் வரும்பொழுது, சனி பகவானும் ராகு பகவானும் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிற்குமா? அதிர்ஷ்டம் நிற்கும். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. புத பகவான் நீச்சமும் சுக்கிர பகவான் உச்சமும் பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறாங்க. சரி, இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள், இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26/4/2025 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படின்னு அதையும் பார்த்தோம்னாக்க நாம் பலன் சொல்லும்போது அதுக்கும் நல்லா இருக்குமா? அதுக்கும் நல்லா இருக்கும். இந்த இதில் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு 11/5/2025 அன்னைக்கு குரு பகவானானவர் ரிஷபராசி சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போகிறார். குரு கொடுக்க ஆரம்பித்தா அதை எவராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட குரு, தனக்காரனான குரு, புத்திரக்காரனான குரு, அவர் கல்விக்காரனான புதனுடைய வீட்டுக்கு போகிறார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர் தான் சனி ஈஸ்வரன். அது என்ன சாமி சனி ஈஸ்வரன்? எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படலை, சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நியாயவான், சத்தியவான், தர்மவான், எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர். யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்தக்கூடியது அவருடைய அப்பாவான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது. அவரை கட்டுப்படுத்தணும்னா 2 பேர்கிட்ட சரணாகதி அடையணும். எம்பெருமான் ஆஞ்சநேயர்,
அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார். அந்த சனீஸ்வர பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க, நியாயவான், ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தி, சத்தியத்துக்கு, தர்மத்துக்கு, விசுவாசத்துக்கு, உண்மைக்கு, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனீஸ்வர பகவான். அவரே நல சக்கரவர்த்தியை ஒரு 7.5 வினாழிகை, 7.5 நாழிகையில் 7.5 வினாழிகை ஜலத்தில் முழுக வச்சு அவருக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர். அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் எப்படி நியாயவான் சத்தியவானோ, அதே போல் சனி ஈஸ்வர பகவானும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர். அவர் யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கறதுலேருந்து மாற்றிக்க மாட்டார். கட்டுப்படுத்தப்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் எம்பெருமான் ஆஞ்சநேயரும். அப்போ இப்படியேற்பட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. இப்போ ராகு யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும். அடுத்தது கேது யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னாக்க சிம்மத்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய வேலையை செய்யணும். இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க, அவர் வரதே சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வந்துடுறாரு. சரி, இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பலன் பார்ப்போமா? கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருந்து ஜென்மச்சனியாக இருந்து 7.5 சனியாக கடந்த 5 வருடங்களாக ஆட்டி படைக்கிறார். உடல் நலத்தில் தொந்தரவுகள், அதுவும் பார்த்தோம்னாக்க அடிவயிறு உபாதை, எலும்பு மஜ்ஜை உபாதை, பிறப்புறுப்பு பின்னுறுப்புகளில் பிரச்சனைகள், காயங்கள், நோய்கள், இது எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ ராகு வந்ததுனால இன்னும் கூடக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர குறையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லைன்னா சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கொலஸ்ட்ரால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, இரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்தமும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா ராகு அந்த உயர் இரத்த அழுத்தம் வந்தாச்சுனாலே இருதய தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி நேயர்களுக்கு உண்டு. எது வரலாம் அப்படின்னாக்க 11/5 வரையிலும், 11/5க்கு அப்புறம் குருவானவர் மாறுறவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல போயிட்டு அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. அதனால் அந்த 11/5/2025க்கு அப்புறம் இந்த உடல் உபாதைகள் கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய தகப்பன் ஸ்தானமான சூரியனுடைய வீடு. கணவன் மனைக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைக்குள்ளார கருத்து வேறுபாடு வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி இந்த இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கும்பராசிகளை பிரிவினை வரலும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுத்தோம் அப்படின்னா கெட்டு போவதில்லை, கெட்டு போகணும்னு நினச்சா விட்டு கொடுக்க போவதில்லை. நாம் யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம்? நம்மளுடைய மனைவிட்டையும் நம்மளுடைய கணவனும் விட்டு கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்கும். இது 11/5 வரலையும் இருக்கும். குரு பார்க்கும் பொழுது அந்த பிரிவினைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய தொழில் பார்ட்னர்னால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கின்ற கும்பராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் போது வீட்டில் கெட்டி மேல ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல புத்திரக்காரனான குரு வரதுனால திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி கிடைக்காதவங்க, குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர், வீட்டில் குழந்தை அழுகுரல் கேட்காத வீடு அப்படின்றது மயானத்துக்கு சமம்ன்று நம்ம ஜோசிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறோம். அப்படியேற்பட்ட இந்த மாதிரி இருந்து மனப்புழுக்கத்திலையும் மன கிளேச்சிமத்திலையும் இருந்துக்கிட்டு இருந்த இந்த கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குரு அவருடைய பார்வைப்படும்போது 5ஆம் இடத்துல குரு புத்திரக்காரகன் வரதுனால வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சி
நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக உங்களோட உயரதிகாரினாலையும் கீழே உள்ளவங்களாலையும் அசிங்கங்களும் அவமானங்களையும் பெற்றுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த அசிங்கங்களும் அவமானங்களும் நீங்கி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். அந்த சூரிய பகவானை ராகு பார்க்கறதுனால அரசியல் சேர்ந்தவர்களுக்கு திடீர் பணவரவு, திடீர் பதவி உயர்வு போன்ற அத்தனையும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாட்டில் சட்ட ஒழுங்குகள் காக்கப்படும். நீதித்துறையை சேர்ந்தவங்க, வக்கீல்கள், நீதிபதிகள், அதே போல் சட்டம் ஒழுங்கை பேணக்கூடிய காவலர்கள் மற்றும் இராணுவத்துறையினர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டியது திருநெல்வேலி மாவட்டத்தில் பக்கத்தில் தேவர்குளம் அப்படின்ற இருக்கிற இடத்துல முக்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று அந்த முக்தீஸ்வரருக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ணணும். தாயாருக்கு அர்ச்சனையும் அபிஷேகம் பண்ணணும். அதை தவிர அங்கு இருக்கின்ற நவகிரகத்தில் உள்ளான ராகு கேது பகவானுக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சூரியனை கண்ட பனி போல் விலகும். நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.